நீங்கள் எப்போ ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோடு பண்ணிங்கனாலும் நீங்கள் வீடியோ அப்லோடு பண்ணையில் பப்ளிஷ் பண்ணையில் ரிலேட்டட் வீடியோவை ஆட் பண்ணுங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவோ இல்லை உங்கள் சேனலில் நல்ல பெஸ்ட்டான வீடியோவோ உங்கள் சேனலில் பாப்புலரான அதிக வியூஸ் போன வீடியோவோ கண்டிப்பாக ஒவ்வொரு ஷார்ட்ஸ் வீடியோலையும் வேறு ஒரு வீடியோவோட ரிலேட்டட் வீடியோவை ஆட் பண்ணுங்கள். அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அடுத்ததும் உங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி லாங் வீடியோவில் வந்து எண்டு ஸ்க்ரீன் வைக்கிறோமோ அதே மாதிரி தான், ஐ கார்டு வைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஷார்ட்ஸ் வீடியோவில் ரிலேட்டட் வீடியோ ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, எப்படி ரிலேட்டட் வீடியோ ஆட் பண்ணுறதுங்கிறத வாங்க பார்ப்போம். உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்டென்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஷார்ட்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய எந்த வீடியோவில் நீங்கள் ரிலேட்டட் வீடியோ ஆட் பண்ணணுமோ அந்த வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. மேலே பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷோ மோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 5வது ஆப்ஷனாக ரிலேட்டட் வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலில் உள்ள மற்ற வீடியோக்கள் எல்லாமே ஷோ ஆகும். அதில் எந்த வீடியோவை நீங்கள் அதில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக அந்த வீடியோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 நாளைக்கு முன்னாடி 1 லேக் வியூஸ் போயிருக்கு இந்த வீடியோ. ஸோ அதனால் அந்த வீடியோவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிலேட்டட் வீடியோ யூடியூப்பில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஷார்ட்ஸ் வீடியோ போகையில் ரிலேட்டட் வீடியோவோட டைட்டிலும் உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க.